குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட். இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் ஓவரா இருந்திருக்கும். உங்களுடைய கண்களா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய பாதமா இருக்கட்டும், நெகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறு, கேல் பிளாடர், கிட்னி, இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இதற்கான விரயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். ஸோ கண்ணுக்கு ஆப்ரேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பாதிக்கப்படும் போது இந்த எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. பணம் வருமானு கேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் எதற்கு செலவாகுதுன்னே தெரியாம செலவாயிருக்கும். எங்கதான் போய் எல்லாமே உங்களோட வீடு பத்திரத்திலிருந்து உங்களோட எல்லாமே, உங்களோட ஜாபா இருக்கட்டும், எல்லாம் விட்டு போயிட்டு இப்ப எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா, இப்ப வந்து யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ நீங்க வாங்க, நீங்க வந்து எங்களுக்காக வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து அப்படியே ரிவர்ஸ், வேண்டவே வேண்டாம்னு துரத்து விட்டவங்களும் இல்ல உங்களாலதான் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அழகா கூப்பிடுவாங்க. ஸோ வேலைக்குரிய காரியங்கள் நிறைய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே வரும். புது புது விஷயங்கள், கான்ட்ராக்ட் சைன்ஸ் எல்லாமே வரப்போகுது.
உங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல growth ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ன விரைவாங்க ஒண்ணுமே எல்லாம் ஜீரோ ஆயிருப்பீங்க சீரியஸாவே. நிறைய பணம் வரும். 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி எல்லாம் வரும். அதுக்கு மீறின ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அதெல்லாம் கடன் அடைச்சு திருப்பி ஜீரோல வந்து நிப்பீங்க. அப்போ வந்து பின்னாடி பழச யோசிப்பீங்க. அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப என்ன இப்படி ஆயிருக்கு? அதே மாரியான ப்ராப்ளம் அப்ப நான் ஃபேஸ் பண்ணி விழுந்து எந்திரிச்சேன். ஆனா இப்போ இல்லையே! அப்படிங்கிற மாரி ஹெல்ப் சுத்தி பார்க்கும்போது இருக்கும், நடக்கும். ஆனா வந்து அந்த ஹெல்ப் ஜென்ரலா இருக்குமே தவிர, உங்களுக்கு பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய அந்த ஹெல்ப் இருக்காது. ஸோ நெறைய பேர் வந்து வேலை எல்லாமே விட்டுட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து பொருளாதார ரீதியான இழப்புகள் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. அது தடையா இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்ப எல்லாமே மாற்றம் மாறி, இப்ப வேலைக்கு போவீங்க, பணம் வாங்குவீங்க, சம்பாரிப்பீங்க. இன்னும் ஒரு 2, 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகும். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதன் வக்ரமா இருக்கு. பேங்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரியா இருக்கும். உங்களுக்கு டைம் குடுத்திருப்பாங்க. அப்ப வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே நின்னு போயிருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வரக்கூடிய காலம் வருது. ஸோ மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்டா, அழகா ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் உங்களுடைய காதலா இருக்கட்டும், இப்ப வீட்ல சொன்னீங்க அப்படின்னா நடக்குமான்னு கேட்டா, இப்ப நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் மூலியமாக நல்ல அனுசரிப்பு, பிரச்சனை எதுவுமே இல்லாம அந்த திருமணத்துக்குரிய காரியங்கள் நடக்கும். ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க படிப்புல. இந்த நீட் எக்ஸாம்லலாம் கொஞ்சம் நெறைய தோல்வி. ஏன்னா சூரியன் ஃபேவரா இல்லாம இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து போராடி, இப்ப அடுத்த லெவல் ஆஃப் அப்கிரேடேஷனுக்கு இப்ப நீங்க வந்திருப்பீங்க. ஸோ மகரம் வந்து போராடி எழுந்திரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கரெக்ட்டா கொண்டுட்டு போங்க. ஆன்மீக ரீதியான நல்ல கடவுள கும்பிடுங்க. நெறைய ப்ரே பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குரு இப்ப 7ஆம் பார்வை உங்களோட லக்னத்த பார்க்கும்போது சூப்பர்! நல்லது நடக்கும். குரு பார்வை கோடி நன்மை. ஸோ இத ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணுங்க. மகரத்துக்கு எல்லாமே இழந்து போனதை மீட்கக்கூடிய காலம்.